அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 12 அர்ஷிதா பி. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சவால்களை சமாளித்தல், ஒரு தனிப்பட்ட கதை. மனிதன் தன் வாழ்வில் எப்படி சவால்களை சமாளிப்பது என்று இந்த முயல்கள் அழகாக காட்டியுள்ளனர். ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தன. அந்த முயல்களுக்கு பச்சை பசையில் இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளை எல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்தது. திடீரென்று கோடை காலம் வந்தது. கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததனால் பச்சை பசை பொருட்கள் எல்லாம் கருகி போய் பாலைவனம் போல் தோற்றமளித்தது. அவர்களுக்கு அங்கு சாப்பிட உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுக்கி வேட்டையாட காத்திருந்தனர். அந்த வேட்டை நாய்களை கண்டு இந்த முயல்கள் ஒரு பொந்துக்குள் ஒளிந்து கொண்டிருந்தனர். எவ்வளவு நாள் தான் நாம் இப்படி இந்த பொந்துக்குள் ஒளிந்து கொண்டிருப்பது, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் கூடி பேசி கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு முயல் சொன்னது, கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கின்றோம். ஆனால் எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பலமுடையதாக இருக்கின்றது. அப்பொழுது மற்றொரு முயல் சொன்னது, என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து வாழ முடியாது. பசியினாலும் வேட்டை நாய்களாலும் பார்த்து ஒதுங்கி வாழ்வதை விட சாவதே மேல். அங்கே ஏதாவது நதியில் விழுந்து விழுகின்றேன் என்றது. அப்பொழுது மற்றொரு முயல் சொன்னது, நாம் எது செய்தாலும் ஒன்றாகவே செய்ய வேண்டும், வாழ்ந்தாலும் ஒன்றாகவே வாழ வேண்டும், இல்லை என்றால் நதியில் சேர்ந்தே விழுந்து விடுவோம் என்று எல்லா முயல்களும் புறப்பட்டு நதிக்கரைக்கு சென்றது. அங்கு சில தவளைகள் இருந்தது. அந்த தவளைகள் முயல்களை பார்த்தவுடன் ஒன்று பின் ஒன்றாக நீருக்குள் குதித்தனர். இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றனர். நாம் தான் எல்லாருக்கும் அஞ்சிரோம் என்று நினைத்தோம். நான் தான் இந்த உலகிலே பலவீனமார்கள் என்று நினைத்தோம். நம்மளை பார்த்து சிலர் அஞ்சினரே இந்த தவளைகள் என்று முயல்கள் கூடி பேசி கொண்டு இருந்தது. நாம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், அது என்னவென்று கண்டுபிடிப்போம். இந்த நதியில் விழுந்து நம் வாழ்வை முடித்து கொள்வதை விட நாம் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேலன்றி எல்லாம் உணவு தேடி வேற இடத்திற்கு சென்றது. இந்த கதையின் நீதி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த தவறான முடிவும் எடுத்துக்கூடாது. நன்றி.